பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். இந்த கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியா ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. ஜனங்களுக்கான விடுதலையின் ஊழியத்தை, குணமளிக்கின்ற ஊழியத்தை, உணவளிக்கின்ற ஊழியத்தை, வயதானவர்களுக்கான ஊழியத்தை, இல்லங்களை கட்டி நான் நடத்துகிற முதியோர் இல்ல ஊழியத்தில் நாம் ஏறக்குறைய 29 வருடங்களாக இருந்து 30வது வருடத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு கர்த்தர் அந்த நாட்களிலே உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களில் கூட்டங்களை நடத்துகிறோம். இந்த வாரம் நாசரேத் தேவனுடைய மாளிகை, நாசரேத்திலிருந்து சாத்தாங்குளம் வர்ற வழியில் 5வது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்குது. நீங்கள் தாராளமாய் வந்து பங்கு பெறலாம். ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூடி தேவனுடைய வல்லமையை அவர்கள் கண்டு இலவசமாக இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதங்களை, விடுதலையை பெற்று செல்கிறாங்க. கூட்டம் நடக்கும் 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும், 1 மணிக்கு முடியும், 1:30க்கு முடியும். கூட்டத்தின் இறுதியில் பல மணி நேரங்களாக கால் கிடக்கு நின்று நானும் அன்பு சகோதரர் அன்னூர் ஜோசப்பண்ணன் அவர்களும் நாசரேத் வரவேல் செய்கிறையா எல்லாரும் இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிப்போம். அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து யோவான் அண்ணன், மெய்ஞானபுரம் யோவானன் தலைமையில் பரிமாறப்படும். எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நமது ஊழியத்தின் சார்பாக கேட்டப்பட்டிருக்கிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லம் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் இடைவிடாது ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுளை அறிவதற்கும் அவரோடு கூட இருப்பதற்கும் மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 3 வேளையும் அவர்களுக்கு விதவிதமான உணவுகளை நாம் கொடுத்து அவர்களை நாம் பலப்படுத்தி வருகிறோம். எனவே இந்த நல்ல ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் ஏராளமான இடங்கள் இன்னும் இருக்கிறது. யாராவது சேர விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலும் கட்டணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறோம். காவும் செவியுங்கள். இது அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா 9வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய பைபிளை திருப்பிக் கொள்வோம். யோசுவா 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானாரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியமானவர்களுடைய ராஜாக்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு யுத்தம் பண்ணுறாங்க. பாருங்கள், 3வது வசனம் சொல்லுது, எரிகோக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்தது கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட பொழுது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதி போல் காண்பித்து பழைய ரெட்டுப்பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துரத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூச்சனம் பூத்ததுமாக இருந்தது. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசா இடத்துல போய் அவனை இஸ்ரவேல் மனுஷனை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். கிபியோனின் குடிகளுடைய அந்த டிசப்ஷன், ஏமாற்று வேலையை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் வெற்றி மேல் வெற்றியை அவர் கட்டளையிட்டு இருந்தார். எங்கே போனாலும் ஆண்டவர் வெற்றி. அவர் கர்த்தருடைய பிள்ளை. தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசே மீது அவ்வளவு ஒரு வாஞ்சியாக இருந்தபடினாலே அவருக்கு பிறகு, அவருடைய காலத்துக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை அந்த சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்தார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளையாகிய யோசுவாவுக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி. எல்லா ராஜாக்களும் பயந்து ஓடினாங்க.
கிபியோனின் குடிகளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவங்கள்ட்ட யுத்தம் செய்தெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, நம்மளை கொன்னுருவாங்க, எப்படியாவது உயிர் தப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தந்திரமான ஆலோசனை பண்ணாங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னொட்டி யோசுவாவுடைய வாழ்க்கையின் காலம் நம்ம பார்க்கும்போது வெற்றி மேல் வெற்றி, அவ்வளோதான். அங்கே அவருக்கு ஆண்டு பயங்கரமாக லிஃப்ட் பண்ணி விட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காலங்கள் வெற்றியின் காலங்கள் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஏசப்பா மேலே நம்ம வாஞ்சியாக இருப்போம் அப்படின்னா, நம்ம அவருக்கு பிள்ளையாக இருப்போம்னா, யோசுவாவுக்கு என்ன வெற்றியை கொடுத்தாரோ அதே போல் நமக்கும் அவர் வெற்றி மேல் வெற்றியை கட்டளையிடுகிற காலம் இது. 2025 இந்த ஜூன் மாதத்தில் நின்று உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் மாபெரும் வெற்றியை ஆண்டவர் கட்டளையிடுற காலம் வந்துருச்சு. 5 மாதங்கள் வறுத்தெடுத்தார் ஆண்டவர். சோதனைக்காரன் ஆண்டுட்டு அனுமதி பெற்று பயங்கர சோதனையை கொடுத்தான். இப்போ அந்த காலம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஆசீர்வாதமான காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் வெற்றி மேல் வெற்றி கொடுக்க பண்ண போகிறார். வெற்றி சிறக்க பண்ண போகிறார். என்ன தொட்டாலும் வெற்றி அடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். பிள்ளைகளே, உங்களுக்கு படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஐயா அம்மா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் கைகூடி வர பண்ண போகிறார். திருமணமே நடக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நடக்கும். திருமணம் உடைஞ்சு போன பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். குழந்தையே இல்லாமல் பல வருஷமாக நீங்கள் ஓடிட்டே இருக்கலாம். இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் ஆண்டவர் எல்லாம் கைகூடும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் சொந்த வீடு கொடுக்க போகிறார். யாரெல்லாம் என்ன தொழிலை நீங்கள் வச்சாலும் இந்த நாட்களில் மிகப்பெரிய வெற்றியை அவர் கொடுக்க போகிறார். தரித்திரம், வறுமை, கடன், வட்டி, வியாதி எல்லாத்தையும் துரத்துன்னு ஆண்டு துரத்த போகிறார். அடித்து விரட்ட போகிறார். இதெல்லாம் நீங்கள் காண்பீங்கன்னா யோசுவாவின் காலம் இது. நமக்கும் அந்த யோசுவாவின் காலத்தை கொண்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் கொண்டு வர போகிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எவ்வளோ காலங்க தோற்று போகிறது வாழ்க்கையில்? எவ்வளோ காலம் ஓடி ஓடி ஒளிகிறது? தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்தாமல் அவர் வேற யாரை உயர்த்த போகிறாருங்க? அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள்லாம் கடைசி வரைக்கும் அடி மேலே அடி தான் வாங்கிட்டு இருப்பாங்களாங்க. அவன் கர்த்தருடைய பிள்ளைனாலே அவன் ஒரு ஒன்றுத்துக்கு ஆகாதவனாக தான் இருக்கணுமாங்க? ஒரு ஓட்டாண்டியாக தான் இருக்கணுமா? ஒன்றுமே இல்லாமல் தான் அவன் இருக்கணுமா? இல்லை இல்லை, கர்த்தர் பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற காலம். யோசுவாவின் காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அதனால் தோல்வி மனப்பான்மையை தூக்கி தூர போட்டுருங்க. சரியா? ரைட். எனக்கு கஷ்டம்தான், எனக்கு தோல்வி தான், நான் நிச்சயமாக அடி தான் வாங்குவேன், நான் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏமாந்தான் போவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் வாழ்க்கையில் அந்த தோல்வி மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, சத்துருடைய கொண்டு வர பயங்கள் அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இனி வர்ற காலங்கள் இன்பமான காலங்களாக இருக்கும், ஆசீர்வாதமான காலங்களாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரீத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், யோசுவா வெற்றி மேல் வெற்றி பெற்றார். நாமும் இந்த நாட்களில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஆனால் உண்மையுடையவர்களாக இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், உண்மையாக இருக்கணும். நீங்கள் மனுஷனுக்கு உண்மையாக இருந்து ஒன்றும் கிடைக்காது. மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. என்ன செஞ்சாலும் அவங்க குற்றம் தான் கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் அவங்க உண்மையாக இருக்க போகிறது இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க, பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. இந்த நாட்கள் நீங்கள் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற காலங்கள் என்பதை உங்களுக்கு சந்தோஷமாக நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இப்போ தான் நம்ம வரோம். முதல் வசனத்தில் அவர் வெற்றி மேல் வெற்றி பெறதை எல்லாரும் கேள்விப்படுறாங்க. நீங்களும் கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்கிறத எல்லாரும் உங்களை நேசிக்கிறவங்க, வெறுக்கிறவங்க, உங்களை பிடிச்சவங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாரும் கேள்விப்படுற ஒரு காலத்தை கொண்டு வர போகிறாரு. அதுதான் இந்த நாட்களில் நடக்க போகிறது. அடுத்தாப்பில் நம்ம பார்க்குறோம், கிபியோனின் குடிகள் எல்லா எதிரிகளையும் விட இந்த கிபியோனின் குடிகள் தந்திரமுடையவர்களாக இருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, இந்த யோசுவா நம்மகிட்டையும் வரப்போகிறார், நம்மளையும் அடிக்க போகிறார், நம்மளையும் கொல்ல போகிறார். அவங்க அந்த கிபியோனின் குடிகள் அப்படி யோசிக்கிறாங்க, யுத்தத்தினால ஜெயிக்க முடியாது, கத்தியினால் ஜெயிக்க முடியாது, யோசுவா கூட ஆண்டவர் இருக்கார், புத்தியினால் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தந்திரமுடையவர்களாக அவங்க மாறுறாங்க. அவங்க எவ்வளவு ஒரு யோசனை செய்கிறாங்க பாருங்கள். பழைய பூசணம் பூத்த சாப்பாடு, பழைய செருப்பு, பழைய சட்டை,
ரொம்ப நாளைக்கு முன்னால் வச்சு சாப்பாடு பூசணம் பூத்ததெல்லாம் எடுத்துட்டு பரிதாபமாக ஒரு மாறு வேடம் போடுறாங்க. பக்கத்தில் இருக்காங்க, அடுத்தாப்புல அங்கே தான் போப்புறாரு, யோசுவா அழிக்க தான் போப்புறாரு. அதுக்கு முன்னூட்டி அவங்களே மாறு வேடம் போட்டுக்கொண்டு தரத்தரமானவங்க மாறி பழைய வஸ்திரங்கள், பழைய செருப்பு, ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணி பல மாதங்களாக எங்கேயோ தூரத்துலேருந்து வர்றவங்க மாதிரி பூசணம் பூத்து போன சாப்பாடு எங்கே தான் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரில. எடுத்துக்கிட்டு அப்படியே தரிதாபமாக யோசுவாவை தேடி வந்து, ஐயா நாங்கள் தூரமான இடத்துலேருந்து வாரோம், எங்கள் சாப்பாடை பாருங்கள், எங்கள் சட்டையை பாருங்கள், குளிச்சு ரொம்ப நாளாச்சு பாருங்கள், ஷேவ் பண்ணலை பாருங்கள், செருப்பு எல்லாம் பழசாகி கிடக்கு பாருங்கள், நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் பற்றி கேள்விப்பட்டோம், கத்தரவும் கூட இருக்காருன்னு கேள்விப்பட்டோம், எங்கூட உடன்படிக்கை பண்ணுங்க, எங்களை கொன்றாதீங்க, எல்லாரையும் நீங்கள் அழிச்சிட்டு வாரீங்க, ஜெயித்துட்டு வாரீங்க, எங்களை அப்படி பண்ணிடாதீங்க ஐயா, நாங்கள் தூர இடத்துலேருந்து வாரோம் ஐயா, எங்களுக்கு வேறு வழி தெரியலையான்னு சொல்லி மாறு வேடம் போட்டுக்கொண்டு பழைய சாப்பாடை எடுத்துக்கொண்டு பழைய செருப்புகளை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய டீமே வந்து யோசுவாவிட்ட கையெடுத்து கொண்டு இன்னைக்கு தந்திரமுடையவர்கள் அன்றைக்கும் பூமியில் இருந்தார்கள், இன்றைக்கும் பூமியில் இருந்தாங்க. எப்படி பழைய வஸ்திரம், பழைய செருப்பு, பழைய சாப்பாடு, பழைய தண்ணியை கொண்டு வந்து, நாடுற தண்ணியை கொண்டு வந்து நாடகம் ஆடின மக்கள் அன்றைக்கு இருந்தாங்களோ இன்றைக்கும் இருக்கிறாங்க என்பதை மறந்துவிடவே கூடாது. அந்தோ தேவ சாயலை படைக்கப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு எப்படி வஞ்சிக்கிறவர்களாக, ஏமாற்றுபவர்களாக, பொய்யாய் பேசுபவர்களாக, பொய்யாய் வேடம் போடுபவர்களாக இருக்கிறாங்க என்பதை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிறோம் அல்லவா. நாடகம் ஆடுவதை விட, பிறரை ஏமாற்றுவதை விட இந்த உலகத்தில் கேடுகட்ட காரியம் எதுவுமே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவா என்று வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நாடகம் ஆடவில்லை, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து அவர் கடிந்து கொள்ளுகிறார். அவங்களெல்லாம் பார்த்து நீங்களா என்ன இப்படி ஏமாத்துறீங்கன்னு சொல்லி நேருக்கு நேரம் ஆண்டவர் பேசுகிறாரு. சீசர்கள்ட்ட உண்மையாகி அவர் இருந்தார், உண்மையாகி பேசின ஒரு நாளும் ஆண்டவர் நாடகம் ஆடலை. ஏசப்பா போய் கால்களை கழுவுனாங்கன்னா நாடகம் அல்ல, அது அவங்கள ஏமாத்தணுங்கிறதுக்காக இல்லை, இல்லைன்னா வேற எதாவது டெமோ பண்ணணுங்கிறதுக்காக இல்லை. நான் எப்படி இருக்கேன், நீங்களும் தாழ்மையுடையவர்களாக இருங்க. உண்மையிலேயே அதன் பிள்ளைகளை அவர் சரியான பாதையில் நடக்கணுங்கிறதுக்காக தன்னை தாழ்த்தி தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அப்படியாக அவர் வந்து தன்னை தாழ்த்தினார். அவர் போய் அப்படி கால்களை கழுவி விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியத்துக்குரியவர்களே, நான் உண்மையானவர்களாக இருக்கணும். இந்த கிபியோனுடைய குடிகள் மாறி நாடகம் ஆடுபவர்களாக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், யா ரொம்ப கஷ்டம், யா ரொம்ப வேதனையா அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுபவர்களாக நாம் வாழ்க்கையில ஒரு காலம் இருக்கக்கூடாது. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர வேண்டும். அன்றைக்கு தான் யோசுவா தான் நாடகம் ஆடுறவங்களை சந்திச்சார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பேர்களை இதுபோல நாடகம் ஆடுபவர்களை நான் கண்டிருக்கிறேன் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர் நாடகம் ஆடுகிறவர்களாக, ரொம்ப பாவமானவர்களாக, ஒன்றுமே தெரியாதவர்களாக, ரொம்ப கஷ்டப்படுறவர்களாக காமிப்பாங்க. காசே இல்லைம்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட கட்டுக்கட்டான நோட்டுகள் இருக்கும். காசே இல்லை, ஒன்றும் இல்லை, கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. நிறைய பணம் வச்சுருப்பாங்க. உண்மையானவங்களே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நாடகம் ஆடுறவங்களை பார்க்கும்போது கடைசியில் உண்மையானவங்க வந்தாலும் அவங்களும் ஒருவேளை நாடகம் தான் ஆடுறாங்களோன்னு எல்லாரும் நினைக்கத்தக்க அளவிற்கு அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. ஏமாற்றுகின்றவர்களாலே எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்களோன்னு நினைக்க வேண்டிய, கஷ்டம்னு சொல்கிறவங்களாம் அப்படிதான் இருப்பாங்களோன்னு நினைக்க வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை உருவாகுது. அப்போ உண்மையானவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சுன்னா அந்த பாவம் யார்கிட்ட போகுது பார்த்தீங்களா? பழைய பைகள், பழைய பூசணம் போத்த சாப்பாடு, பழைய பாதரட்சைகள், பழுது பார்க்கப்பட்ட பாதரட்சைகள் பழசா எல்லாம் இருக்காங்க. வெளிப்புற தோற்றத்தில் எல்லாம் பழசு, ரொம்ப தூரத்தில் இருந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு எங்கிட்ட உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெளிப்புற தோற்றத்தை கண்டு ஒரு காலம் எந்தவித முடிவையும் நாம் எடுத்து விடக் கூடாது. யோசுவாட்ட வந்து உடன்படிக்கை பண்ணுங்கன்னு பிரஷர் கொடுக்குறாங்க. எங்களை கொண்டுராதீங்க. வெளிப்புற தோற்றத்தை வைத்து ஒரு முடிவு எடுத்துவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த நாளிலே காண்கிறோம். வெளிப்புற தோற்றங்கள், வெளிப்புற சிரிப்புகள், வெளிப்புற கண்ணீர்கள், வெளிப்புற அழுகைகள், வெளிப்புற பணிவுகள், குனிவுகள், வெளிப்புற அபாயங்களை சொல்லுகிற காரியங்களை வைத்து, ஒருவர் பேசுகிறதை வைத்து ஒரு முடிவை எடுக்கவே கூடாது. கண்ணாலே காண்பதும் போய், காதாலே கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்.
நிறைய பேர்கிட்ட போய் விசாரிச்சிங்கன்னா எரியிற தீயில எண்ணெயை ஊற்றி விட்டுருவாங்க, இல்லாத ஒன்று மேலும் இருக்குதா சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு நீங்கள் முடிவுக்கு வருவீங்கன்னா உங்களை மாதிரி மூடர்கள் யாருமே இருக்க முடியாது. எதையுமே மேலோட்டமாய் பார்த்தது அப்படிதான் போலுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நல்லதோ கெட்டதோ மேலோட்டமான காரியங்களை வைத்து நாம் வாழ்க்கையில ஒரு காலம் எந்த முடிவையும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் தான் இருக்கிறது. ஏனென்றால் கிபியோனுடைய குடிகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் வரதான் செய்வாங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ண தான் செய்வாங்க. ரொம்ப அன்பானவங்க மாதிரி, ரொம்ப பாசம் உடையவங்க மாதிரிலாம் காமிப்பாங்க. பிறகு பிரச்சனை வந்தவனை கேட்டான்னு சொல்லி திட்டுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நாங்கள்லாம் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கோம் ஐயா, எங்க கூட உடன்படிக்கை பண்ணுங்க ஐயா, பாவையா. அடுத்த ஊர்ல இருக்காங்க, கொஞ்சம் பக்கத்துல அடுத்த ஸ்டாப்பு தான். எவ்வளோ தூர தேசத்திலிருந்து வந்திருக்கோம் ஐயா, எங்களுக்கு வழியே இல்லை ஐயா, எங்களை காப்பாத்துங்க ஐயா, உடன்படிக்கை பண்ணுங்க ஐயான்னு சொல்லி நாடகம் ஆடினாங்க. யோசுவா என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்த்துருவோமா? அப்போ யோசுவா எங்கே தான் வரான்னு சொல்லி கேட்டு பாருங்க. 14 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்ற உடன்படிக்கை அவர்களுடைய பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அந்தோ பரிதாபம், யோசுவா வஞ்சிக்கப்பட்டு போனார், மூப்பர்கள் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏமாந்து போனாங்க. அவருடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து கர்த்தருடைய வாக்கை கேளாமல், ஆண்டவரே இவங்க சொல்றது உண்மையா, உண்மையிலே தூரத்துல தான் வந்திருக்காங்களா, இவங்களோட உடன்படிக்கை பண்ணலாமான்னு ஒரு நிமிடம் அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா ஆண்டவர் நம்பாத மகனை ஏமாந்து போயிருவேன், அவங்க பக்கத்துல தான் வந்திருக்கான்னு சொல்லி கொடுத்துருப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவசரப்பட்டு அவங்க கொடுத்து சாப்பாடு எச்சி பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு அவங்களோட உடன்படிக்கை பண்ணினார்களா? அவங்க கொடுத்த சாப்பாடு போஜன பதார்த்தங்கள் வாங்கி சாப்பிட்டாங்களாம். போஜன பதார்த்தங்கள் எச்சி பண்டங்கள் அவங்க சாப்பிட்டு வச்சிருந்ததை இவங்களும் எடுத்து சாப்பிட்டாங்களாம். நம்ம நண்பர்கள், நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார் எவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் ஊழியத்தில் போகும்போது கொடுக்குற சாப்பிடலாம். முன்ன பின்ன தெரியாதவர்கள் கொடுக்குற பண்டங்களை சாப்பிட்டீங்கன்னா ஆபத்து வந்துடும். இந்த ட்ரெயினில் வராங்க பார்த்தீங்களா, ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு தெரியல, பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது நீங்களும் இதை சாப்பிடுங்க, இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க, இந்த பரோட்டாவை சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க இப்போ பாசத்தில் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா மயக்கம் வந்துடும். ஏன்னா அவன் மயக்க மருந்து போட்டு தான் கொடுப்பான். இவங்க மயங்கி கிடந்தோன்னு அவங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போயிடுவாங்க. இது ரொம்ப காலமாக ட்ரெயினில் வரும்போது நடக்கிற கதைன்னு சொல்லி பேப்பரில் போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் நான் அதை வாசிக்கலை. எச்சி பதார்த்தங்களை அவங்க வாங்கி சாப்பிட்டாங்களாம், கொடுத்த பதார்த்தங்களை வாங்கி சாப்பிட்டாங்களாம். பிரியத்துக்குரியவர்களே, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் கழுத்தில் கத்திவை என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு பண்டங்கள் தேவைதான், நமக்கு உணவுகள் தேவைதான். ஆனால் எங்கே இருந்து அது வருகிறது என்பது முக்கியம். நாட்டு நாய்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், ஆனால் உண்மையான நாய்கள் எஜமானன் கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிடும். அந்நியர்கள் போடுற சாப்பாடை சாப்பிடாது. ஏன்னா அப்படி சாப்பிட்டா அது ஆபத்து என்பதை அது உணர்ந்து, தெரியாதவங்க போடுற சாப்பாடை நாய்கள் சாப்பிடாது. சில நாய்கள் எந்த சாப்பாடும் சாப்பிட்டு பாவம் விசமிக்க சாப்பிட்டு செத்துப்போம். அக்ரீங்கணங்களாக இருக்கிற நாய்களுக்கே அந்த அறிவு இருக்கிறது சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆறறிவுள்ள மனிதர்கள் அநேக நேரங்களில் இது போல சாப்பாட்டுக்காக ஏமாந்து போய் எல்லாத்தையும் இழந்து போகிறாங்க. சாப்பாடை சாப்பிட்றாங்க, எச்சி பண்டங்களை சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போகிறாங்க. மெயின் அதான் 2 தப்பு. 3வது அவசரப்பட்டு உடன்படிக்கை பண்ணிடுறாங்க. உங்களை கொல்ல மாட்டோம், நீங்கள் உங்களை விட்டுருவோன்னு சொல்லி உடன்படிக்கை. அவங்க அதான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுதான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இவங்க உடனே ஓகே அப்படின்றாங்க. எல்லா சபை மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சோம். அவசரப்பட்டு கல்யாணம், அவசரப்பட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, அவசரப்பட்டு ஒரு படிப்பு, எல்லாமே மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். எனக்கு வேண்டப்பட்டவருடைய மகள், அவள் வேற ஏதோ மெடிக்கல் படிப்பு இல்லைன்னா இந்த மாதிரி நர்சிங் படிப்பு ஏதோ படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாள். ஆனால் அவர் ஆலோசனையை கேட்டு வந்துட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தார். நல்ல படிப்பில் கொண்டு போய் சேர்த்தார் ஆலோசனை கேட்டு.
ஆனால் அவளுக்கு அது ஒத்து வரல. அதனால எல்லா பாடமும் ஃபெயில் ஆயிட்டா. நல்ல படிப்பு தான் இது, அதை விட இது நல்ல படிப்பு தான். ஆனால் அவளுக்கு அது டேஸ்ட் இல்லையா, இல்லை அவளுக்கு அதில் அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பாடத்துக்கு எல்லாமே ஃபெயில் ஆயிட்டான். இப்போ 1 வருஷம் ஆன பிறகு அப்பாட்ட போய் நான் இந்த படிப்பை படிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் அரியர் ஆயிடுச்சு. சரி, மறுபடியும் அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பில் படிக்க வைங்க, நர்சிங் சம்மந்தப்பட்டதில் படிக்க வைங்க. அப்பா இப்போ 1 வருஷமாக படித்த பிறகு டிசிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் எல்லாமே மாபெரும் அழிவுகளை ஏற்படுத்தும். வெளிப்புற தோற்றத்தை வைத்து முடிவெடுக்கிற திருமணங்கள், வெளிப்புற அழகை பார்த்து எடுக்கிற திருமணங்கள் நாச மோசங்களை ஏற்படுத்தும். வெளியே நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி நினைத்துக்கொண்டு ஏற்படுத்துகிற நட்பு, தொழில் நட்பு, பிசினஸ் பார்ட்னர்ஷிப், ஊழியத்தில் சபைக்கு வரும்போது நல்லா பேசுறாங்கன்னு சொல்லி நினைத்து நீங்க உடனடியாக அவசரப்பட்டு அதுல உடன்படிக்கை பண்ணுவீர்கள், நாச மோசங்கள் வர வேண்டாம். நெவர் டூ தட். அவசரப்படாதீங்க மகனே, அவசரப்படாத. ஆண்டவர் பேசுவாரு. மகளே அவசரப்படாத, பேசுவார். கொஞ்ச நாள் ஆகட்டும், அவசரப்படாதீங்க. உடனே எஸ்ன்னு சொல்லாதீங்க, உடனே நோன்னு சொல்லாதீங்க, பொறு. அவசரப்படாத. நிறைய பேர் வாழ்க்கையில அவங்க கோவப்பட்டாங்கன்னா உடனே காமிச்சிருவாங்க, உடனே வெடிச்சு செதறுவாங்க. இல்லை 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 இல்லை, அப்படிலாம் ஆண்டவர் வளர்க்கல. உடனே கோவம் வருது, கோவத்தை அடக்க முடியாது, ட்ரிகர் ஆயிட்டுனா நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது நிறைய பேர் சொல்றாங்க. இல்லை இல்லை, நாம் நிதானிக்கிறவர்களாக, தீர்க்கதரிசியுடைய ஆவி அவர்களுக்கு அடங்கி இருக்கிறதே. நாம் பொறுமையுடையவர்களா. கோவப்பட்டாலும் நம்ம கோபம் வெளியே வரக்கூடாது, எரிச்சல் அடைஞ்சாலும் அது வெளியே வரக்கூடாது. பொறுமையாய் நாம் இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நிறைய பேர் வெடித்து செதறுகிற வெடிகுண்டுகளாக இருக்கிறாங்க. அவசரப்பட்டு உடனே தங்களுடைய முகத்தை காமிச்சிடுறாங்க, கோபத்தை காமிச்சிடுறாங்க, அன்பை காமிச்சிடுறாங்க. இல்லை இல்லை, பொறுமையாக இருங்கள். யோசுவா உடனே உடன்படிக்கை பண்ணுகிறார். அங்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 16ஆம் வசனம். அவளோடு உடன்படிக்கை பண்ணின 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்று தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டார்கள். பாருங்கள், அந்த இடத்துல எல்லாருக்கும் வருத்தம் வந்துடுது. 3 நாளில் அவங்க கண்டுபிடிச்சாங்க அயலார் பக்கத்தில் தான் இருக்காங்க, கூடியிருக்காங்கன்னு சொல்லி. 3 நாளில் ரியல் கலர் கம்மிங் அவுட், சாயம் வெளுத்து போச்சு. Within 3 days they find out that they are neighbors. ரொம்ப தூரத்துலேருந்து வாரோம் ஐயா, நாங்கள் அப்படியா இப்படியான்னு சொன்னாங்க. இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் போய் சாயம் 3 நாளில் வெளுத்து போகுது. ஒரு 3 days வெயிட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்க வேண்டாம், உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டாம், ஏமாந்து போயிருக்க வேண்டாம். யோசுவா என்கிற மிகப்பெரிய வெற்றியுள்ள மனிதன், மிகப்பெரிய தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா வெற்றி மேல் வெற்றிங்கிற இடத்துல ஒரு கருப்பு புள்ளி எங்க வைக்கப்படுகிறது. அவசரப்பட்டு கர்த்தருடைய வாக்கை கேட்காதபடி எச்சி பண்டங்களை வாங்கி உடனடியாய் அவர் உடன்படிக்கை பண்ணி ஏமாந்து போனார், வெட்கப்பட்டு போனார் யோசுவா. அதுதான் இந்த இடத்துல நாம பார்க்கணும். அவசரப்பட்டு உடன்படிக்கை பண்ணிட்டோமே, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, சபைக்கு விரோதமாக யோசுவாவுக்கு விரோதம் முறுமுறுக்கிறாங்க. யோசுவாக்கு என்ன பண்ணனே சொல்லி தெரியல. ஏன் இப்படி எங்களை பண்ணிட்டீங்க? அவங்க எங்களை மன்னிச்சிங்கய்யா, நாங்கள் எங்களை கொண்டு போட்டுன்னு தெரியும், அதனால தான் வந்தோம், இப்படி பண்ணிட்டு எங்களை மன்னிச்சிங்கய்யா, உங்கள் விருப்பப்படி பண்ணுங்கய்யா. அதுக்கு பிறகு நடந்தது வேறு. ஆனால் யோசுவா இங்கே ஏமாந்து போனார், அவர் அவசரப்பட்டு தோற்று போனார். அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு கசப்பான ஒரு அனுபவம், கடந்து செல்ல வேண்டிய பாதை. எல்லாருக்கும் மத்தியில் ஒரு குற்றவாளியாகி போனார் என்று சொல்லி இந்த இடத்துல அறிய வருகிறோம். யார் அவசரப்பட்டாலும் சரிதான், அது யோசுவா இருந்தாலும் சரிதான், மோசையாக இருந்தாலும் சரிதான், பவுலா இருந்தாலும் சரிதான், பேதுருவா இருந்தாலும், அவசரப்பட்டாங்கன்னா வெக்கதான் பட வேண்டியிருக்கும். நிதானம் காக்காதவர்கள், பொறுமை காக்காதவர்கள், கத்துட்ட கேட்டு முடிவெடுக்காதவங்க, அவங்க இப்படிப்பட்ட முடிவை தான் அவங்க சந்திப்பாங்க. விதின் 3 days அவங்க கலர் வெளியே வந்துடுது. கொஞ்ச நாளில் யாருடைய உண்மையான கலர்னாலும் அது வெளியே வந்துருங்க. எப்படிப்பட்டவங்கிறத அவங்களால கொஞ்ச காலம் தான் மறைக்கும். நாடகம் ஆடுற கொஞ்ச காலம் தான் வேறு முகத்தை பொய் முகத்தை காமிக்க முடியும். எப்படினாலும் உண்மையான கலர் வந்துடும். எவ்வளோ காலம் தான் மக்கள் ஏமாற்றுவாங்க? அவங்க உண்மையான கலர் எப்படினாலும் வெளியே தானே வரும். அவங்க மனசுல இருக்கிறது அவங்க பேசி தானே ஆவாங்க. எப்படிப்பட்டவங்கிற முகத்தை காமிச்சு தானே ஆவாங்க. நல்லவங்களா கெட்டவங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லாதவர்களா என்பது எப்படினாலும் தெரியதான் வரும். இவங்க 3 நாளே தெரிஞ்சிருது, ஏமாந்து போயிட்டோமே, வெட்கப்பட்டு போறார் யோசுவா. சூரியனே நெல் என்று சொல்லி வானத்தில் சூரியனை அடக்கியவர், சந்திரனை நெல் என்று சொல்லி அடக்கியவர், இப்பொழுது ஏமாந்து போனார். இதுல ஆண்டவரை குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. யோசுவாவுடைய அவசரம், மூப்பருடைய அவசரம்,
அன்றைய வாக்கை கேளாத அந்த காரியங்கள், அவசர காரியம் இப்படித்தான் முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அவசரப்பட்டு இன்றைக்கு நீங்களும் கூட ஏமாந்து போனீர்களோ, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். சகோதரா, சகோதரி, வாலிப மகளே, வாலிப மகனே, அவசரப்பட்டா என்றால் இப்படித்தான் ஆகும். வாழ்க்கையில் தலைகீழாக போய் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். மாளிகைக்கு போகிற வழியில் அன்றைக்கி நைட்டு ஒரே கூட்டமாக இருந்தது. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு கடை முக்கில் போய் அப்படி ரோட்டை விட்டு வெளியே போய் ஒரு கார் அப்படி தலைகீழாக கிடக்கு, அப்சைட் டவுன், அப்படி தலைகீழாக கிடக்குது. அதை 3 நாளாக இன்னும் எடுக்கவே இல்லை. நிறைய வாழ்க்கை இன்றைக்கி தலைகீழாய் கிடக்கிறது. நிறைய பிஸ்னஸ் இன்றைக்கி தலைகீழாய் கிடக்குது. பிள்ளைகள் தலைகீழாக கிடக்கிறாங்க. காரணம் என்ன? அவசரப்பட்டபடியினாலே, யோசுவா போல கர்த்தரிடத்தில் விசாரிக்காதபடியினாலே அவங்க இப்படிப்பட்ட டிசப்ஷன், கிபியோனுடைய குடிகள் அவர்களை ஏமாற்றி போட்டார்கள். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கின்றார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரை, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள், அவசரப்பட்டுட்டேனே, என் வாழ்க்கை நாசமாகி போச்சே, என் பிஸ்னஸ் நாசமாக போச்சே, அவசரப்பட்டு செஞ்சிட்டேனே, அவசரப்பட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அப்படி நான் உடன்படிக்கை பண்ணிட்டேனே, என்ன பண்ணேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட அவங்க இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தாவே, இதனால் ஏதோ ஒரு காரணத்தோடு செய்தியை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்களே கெடுத்துக்கொள்கிறோம், நாங்களே தவறான முடிவு எடுத்துக்கிறோம். பிறகு ஆண்டவர் உம்மட்ட வந்துட்டு நாங்கள் அழுகிறோம். இருப்பினும் கிருபையாக இறங்கி கோணலானவைகளை செவைப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாள் இப்படி வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் அதை மாற்றி போடுங்க. உம்மால் செய்ய முடியாத காரியம், குணமாக்க முடியாத வியாதி, மாற்ற முடியாதவைகள் என்று எதுவுமே இல்லை. மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. நான் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசிரியத்து வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன்னு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்க. இரவு தூங்க முடியவில்லையே, சாப்பிட முடியவில்லை, நிற்க முடியலை, நடக்க முடியலையே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஏந்தி கொள்ளுங்க ஐயா. கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க, இரக்கத்தினாலே மூடிக்கொள்ளுங்க என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட என்ன வியாதியாக இருந்தாலும் அந்த உக்கரங்கள் அப்படியே தனியட்டும். முடி வேதனையாக கால் புண்ணில் வேதனையாக இருக்குது, வைத்த வழியை தாங்க முடியல, தலைவலியை தாங்க முடியல, அது அப்படியே அந்த உக்கரங்கள் அப்படியே குறைஞ்சிட்டோம். ஆண்டவர் அப்படியே லேசாக்குங்க. புண்களை அந்த வீக்கத்தால் அப்படியே வற்றி போக பண்ணுங்க. புண்களை அப்படியே மறைய, இப்போ கட்டிகளை மறைய பண்ணுங்க, புண்களை அப்படியே மறைய பண்ணிடுங்க. நோய் தொற்று அப்படியே, அந்த கிருமிகள் அப்படியே நிரந்தரமாய் மறையும்படியே பண்ணுங்க. உம்மால் இது செய்ய முடியும், உமக்கு சர்வ வல்லமை உண்டு ராஜா. அதை அப்படியே மறைய பண்ணி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மருத்துவமனையில் இருப்பவர் சுகம் பெற்று வீட்டுக்கு திரும்பட்டும். விபத்துகள், நாச மோசங்கள், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் போன்ற பெரிய வியாதிகள், ஸ்ட்ரோக் எதுவும் உடைய பிள்ளைகளுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காணப்படுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவர், பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் கொடுக்கிற பெற்றோருக்கு, தாத்தா பாட்டிமாருக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரை, நீண்ட காலமாய் திருமணமாகாத ஒரு குழந்தை இல்லாதவருக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. கடன்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது இந்த வெக்கத்திலிருந்து வெளியே வர புது வாழ்வு கொடுக்க, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையிலே கொடுக்க, வருமானங்கள் நிரந்தரமாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட ஜெபிக்கிறோம். போட்டி நிறைந்த உலகத்தில் வாழுற பிள்ளைகள் உடைய கிருபையினாலே பிழைக்கும்படியாக செய்யுங்க. அப்படியே ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளில் அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாட்டை ஆசீர்வதி, அனைத்து மக்களையும் ஆசீர்வதி, அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. ஆசிரியர் ராட்சப்புல தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற ஒவ்வொரு நல்ல பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, அடைக்கலான் குறிய முதலிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு. அநேக மக்களை அழைத்து கொண்டு வாருங்க. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட அனாதை பிள்ளைகளுக்கான இல்லங்களும் ஸ்கூலும் கட்டப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதீங்க. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதா தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய ஜெயித்த காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.